வணக்கம். நீங்க வர்க் கொடுத்தா கூட சரி கொடுக்கல கூட சரி ஒரு வாட்டி வந்து மெட்டீரியல் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வர்க் கொடுங்க இல்லன்னு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்குறது ஒன்றும் பைசா செலவு ஆகாது. நீங்க வந்து வர்க் கொடுக்கல கூட நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு அட்வைஸ் தரேன். ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து நான் கொட்டேஷன் தரேன். நம்ம வந்து புரோக்கர்ஸ் மாதிரி இல்ல, நம்ம சொந்தமாவே ஸ்டீல் கம்பெனி தான் வச்சிருக்கோம். சொந்தமா தான் ஸ்டீல்ல நம்ம வர்க்கே பண்றோம். உங்களுக்கு எங்க பிடிக்குது எங்க பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. இந்த கேட் போட்டுட்டு நமக்கு 1 இயர் மேல ஆயிடுச்சு. வெல்கம் டு கிருஷ்ணா ஸ்டீல். ஒரு வாட்டி தம்பிக்கு சான்ஸ் கொடுங்க, ஒரு நல்லபடியா உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். வெல்கம் டு கிருஷ்ணா ஸ்டீல். இது நான் வைக்கிற ரெட் ஆயிடுச்சு, இது வந்து அப்படியே கிரீனா இருக்கு. ஸோ எஸ்எஸ் ஸ்டீல் கிரேட் செக் பண்றது தான். இப்போ 304 இந்த கிரீன் வரும், 202 இந்த ரெட் வரும். இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் அண்ட் பெஸ்ட் ரேட் குவாலிட்டி. யார் வச்சு கூட செக் பண்ணலாம். நான் டிஸ்டர்ப் உங்களுக்கு பண்ண மாட்டேன். எதுக்கு ஆள் வந்தாங்க எதுக்கு செக் பண்றாங்க. ஸ்டீல் கலர், பிரவுன் கலர், கோல்ட் கலர், ரோஸ் கோல்ட், ஸ்டெஃபன் கிளாஸ் செம்மையா இருக்கு பாருங்க. யாருக்கு அடிபடாது. ஒரு சீல் இருக்கு, டிசைன்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து அருமையான எஸ்எஸ் ஸ்டீல் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து தனியாக ஆஃபீஸ் வச்சு பண்ணுற ஒரு மீடியேட்டர் மாதிரி கிடையாது. இவங்க ஓனாகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக் வச்சு பண்ணுறாங்க. அதனால இவங்க கிட்ட பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா நடுவில் மீடியேட்டர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டாக்லாம் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இவங்க இன்னைக்கு பண்ணியிருக்கிற சைட்டுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். அப்படியே இவங்களோட ஸ்டாக்கையும் போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் எஸ்எஸ் ஸ்டீல்லே வந்து நிறைய டூப்ளிகேட் கூட வருது. ஸோ உங்களுக்கு வந்து சீலே இருந்தாலும் டூப்ளிகேட் இருக்கு. அது வந்து இந்த வீடியோல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சைட்டை பார்த்துடலாம். இந்த சைட்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டே பண்ணி 1 வருஷம் ஆச்சா. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரேட்டு கூட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கும். ரேட் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டே வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஸ்பெஷலா ஆஃபர் கொடுத்துருக்காங்க, பொங்கல் ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்க வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு மட்டுமே கிடையாது, வருஷம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசியா வந்து கேட்டுன்னு வரப்போ நீங்க வந்து எம்எஸ்ல போடலாம்னு நினைப்பீங்க. ஏன்னா விலை கம்மியா இருக்கும்னு நினைப்பீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே ரேட்லயே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல போட்டு தராங்க. ஸோ எஸ்எஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துருவே பிடிக்காது, உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். எம்எஸ்லாம் கண்டிப்பா நீங்க வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் துரு பிடிச்சிருக்கும் கீழேயே. ஸோ இதை வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்கு எஸ்எஸ்ல போட்டீங்கன்னா. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா எஸ்எஸ் ஸ்டீலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரப்பேட்டில் இருக்கு. சூரப்பேட்டுனா சூரப்பேட்டு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கு. உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துறேன். சென்னையில இருந்து 300 கிலோமீட்டர்ஸ்க்கு சுத்தியே இவங்க வந்து ஃபுல்லா பண்ணி தராங்க. ஸோ எங்க இருந்தாலும் நீங்க வந்து இவங்க கிட்ட ஒர்க் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த சைட்டையும் பார்த்துட்டு இவங்களோட கம்பெனியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ சார் வணக்கம். இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் சார் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம பண்ணுறதுனால தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம குவாலிட்டி கூட நம்ம கெமிக்கல் வச்சு செக் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சைடு பிஸ்னஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை. இது வந்து நம்ம ஆன் பிஸ்னஸ் ஸ்டீல் பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ஸ் வந்து ஏதோ வேறு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் நடுவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இல்லை, நம்ம டைரெக்டாக மெட்டீரியல் அண்ட் டைரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஆளே ஒரு 10 பேர்ஸ் இருக்கு. நிறைய வீட்டில் என்ன இருக்கோ பட்ஜெட் இருக்காதனால எம்எஸ் கேட்டு, எம்எஸ் பால்கனி, எம்எஸ் ரெயிலிங் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி குவாலிட்டியில் வந்து 500 ருபீஸ், 750 ருபீஸ், இந்த மாதிரி 850 ருபீஸ் ஒரு நல்ல தரமான குவாலிட்டி எல்லார் வீட்டுக்கு வந்து நம்ம எஸ்எஸ் ஸ்டீல் போயிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு நல்ல கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா வீட்டில் வந்து ஸ்டீல் இருந்தால் கொஞ்சம் நல்லா பார்க்குறது அழகாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டீல் கேட்டு போட்டால் கூட கேட்டு வந்து லுக்கு வேறு மாதிரி இருக்கும், வீட்டு லுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதனால நம்ம என்ன எதாவது எதிர்பார்க்குறோன்னு எல்லா வீட்டுக்கு வந்து படிக்கட்டில் ஸ்டீல் இருக்கணும், யாரும் எம்எஸ் போடக்கூடாது. நம்ம கிளாஸ் பால்கனி கூட நம்ம 900-1000 ருபீஸ்ல எத்தனை வந்துட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்கும் 1500-1450 எல்லாம் கிளாஸ் போட முடியாது. இதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, போட மாட்டாங்க. ஸோ என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, சரி சார் இது ரேட் எவ்வளோ ஆகுதுனால தான் நமக்கு நார்மலே போட்டு கொடுத்துருங்க. நம்ம இன்னைக்கு ஐகேச்சர் சேனல் வந்தாங்க, நம்ம கிட்ட பேசினாங்க, சார் இந்த வாட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக ரேட் கொடுங்க, நீங்க எல்லாம் நிறைய ஹோல்சேலாக மெட்டீரியல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் லாபம் கம்மியாக எடுக்காம நமக்கு சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து நீங்க பொருள் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இவர் வார்த்தை நம்ம கேட்டுட்டு சரி சார் இந்த வாட்டி நம்ம 2025க்கு நீங்க சொல்ற மாதிரியே ரொம்ப ஒரு கம்மியா ரேட்டுக்கு வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இவரு சொல்ற கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டு இவருக்கு எல்லாம் நம்ம கம்பெனி மெட்டீரியல் எல்லாம் காட்டிட்டு எல்லாமே நம்ம எப்படி ஜிந்தால் ஒரிஜினல் இருக்கோ எப்படி டூப்ளிகேட் இருக்கோ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஏன் கெமிக்கல் வச்சு காட்டுறோன்னா நாளைக்கு உங்களுக்கு யாரும் ஏமாத்த கூடாது. நான் வந்தா கூட நீங்க வந்து நம்ம கிட்ட கெமிக்கல் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல நான் வந்து நிறைய வந்து ரேட்டு கம்மியா சொல்லியிருக்கேன், இதை நீங்க பார்க்காதீங்க. இதுல வந்து மெட்டீரியல் மாத்தி போட்டுருவாங்க, இல்ல
டஃபன் கிளாஸ் போட மாட்டாங்க, டூப்ளிகேட் போட்டுருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து போடுறது எல்லாமே பிராண்டட் தான், குவாலிட்டி தான். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நல்ல ஒரு பிராண்டு. நீங்க யார்கிட்ட விசாரிச்சுட்டு வரலாம். செகண்ட் வந்து நான் போடுற மெட்டீரியலுக்கு உங்களுக்கு எப்படி டெஸ்ட் கொடுக்கணும், நான் டெஸ்ட் கொடுக்கறது ரெடியா இருக்கேன். நீங்க நம்ம கிட்ட எப்படி டெஸ்ட் வாங்குறது ரெடியா இருக்கீங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கறது ரெடியா இருக்கும். ரொம்ப சீப் ரேட் தான் சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான், கம்மி பண்ற மாதிரி ரேட் நான் உங்களுக்கு சொல்ல. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேட் அதிகமாக சொல்லிட்டு கம்மி பண்ணுவாங்க. பட் நான் இந்த மாதிரி சொல்ல. உங்களுக்கு கேட்டு வந்து மேன் கேட்டு 750 1000 rupeesல என்ன டிசைன் சொன்னா கூட நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு கிருஷ்ணா எஸ்எஸ் ஸ்டீல். ஒரு வாட்டி தம்பிக்கு சான்ஸ் கொடுங்க, ஒரு நல்லபடியாக உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள், எதுலேயும் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது. அண்ட் குவாலிட்டியில் கூட காம்ப்ரமைஸ் 1% நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சொன்ன மாதிரி குவாலிட்டி, சொன்ன மாதிரி பிராண்ட், ஜிந்தால் வரும், இன்னும் திக்னஸ் எல்லாமே சொல்லி போடுறோம். ஒரு ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு பெருசாக போட்டு கொடுக்குறோம். கேட்டில் வந்து ரேட் கம்மியாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டில் கூட ரேட் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். கேட்டில் வரது 1 ஃப்ரேம் வந்து 800 750 ரேஞ்சில் வரும். 60-40 ஃப்ரேம் வந்து உங்களுக்கு 1000 rupeesல வந்துடும். இப்போ வந்து கொடுக்குற ரேட்டு வந்து உங்களுக்கு பொங்கலுக்கே ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து நான் பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டிக்கு யாருமே உங்களுக்கு பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரேட் பற்றி, குவாலிட்டி பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். வாங்க நம்ம வந்து இப்போ ஒரு கேட் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு வந்து எஸ்எஸ்ல நம்ம கிட்ட இந்த மாடல் போகிறது வந்து நிறையா கஸ்டமர் இந்த தான் மாடல் சாய்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு இந்த மாடல் சாய்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே ஃபோல்டிங் சீட் வருது, மேலே சீட் வருது, சென்டரில் உட் வருது. இப்போ வந்து இந்த கேட்டு போட்டுட்டு நமக்கு 1 year மேலே ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க இது கேட் அப்படி தான் இருக்கு. இன்னும் உட் கலர் வந்து ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இது 15 years கம்பெனி கேரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எங்கே போக தேவையில்ல. இதை வந்து நம்ம உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனி பில் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு 15 yearsல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு கூட நம்ம மாற்றி கொடுத்துடலாம். சில இடத்துல இந்த கீழெல்லாம் வந்து துருப்பிடிக்குமே, அது வந்து எதனால? சார் இப்போ எதனாலனா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு போட்டு 1 year ஆயிடுச்சு. இந்த வரைக்கும் இன்னும் எதுவுமே ரெஸ்ட் உங்களுக்கு ஆகல. ஃபியூச்சரில் கூட இது ரெஸ்ட் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே 304 சீட்டு. 304 சீட்டில் வந்து எப்பவுமே ரெஸ்ட் வராது. செகண்ட் வந்து நம்ம மேட் ஃபினிஷ் போடல, கிளாஸ் ஃபினிஷிங் போட்டிருக்கோம். ஸோ கிளாஸ் ஃபினிஷிங் லைனாக இருக்கும். டஸ்ட் கூட ரொம்ப நிற்காது. ஸோ டஸ்ட் கூட இந்த அளவுக்கு ஃபேட் ஆகாது. அண்ட் கேட் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியில் கேட் லுக்கு உங்களுக்கு பார்க்குறது ஒரு வேற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு த்ரூ பிடிக்குது சார்னு இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு கேட்டு வாங்குவாங்க. இப்போ இந்த கேட்டை எடுத்துட்டேங்க, எடுத்தது அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த கேட்டில் வந்து பாதி இப்போ இங்கே 304 இருக்கா, இங்கே 304, இங்கே 202 இந்த மாதிரி எல்லாம் போட்டுருவாங்க. நமக்கு இந்த மாதிரி இல்லை. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம கெமிக்கல் வச்சு கூட செக் பண்ணலாம். எல்லாமே 304னா எல்லாமே 304 தான் வரும். இப்போ வந்து நான் போட்டிருக்க ஹேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக சீல் இருக்கும் பாருங்க. ஜிந்தால் 304 எஸ்எஸ் ஸ்டீல் வித் எல்லாமே நம்பரோட சேர்த்து எல்லாமே இருக்கும். இந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது கூட டூப்ளிகேட் வரதுனால நான் இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு கெமிக்கலை கொண்டு வந்துட்டேன். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு பாட்டில் கெமிக்கலே கொடுத்துறேன். கஸ்டமருக்கு எங்கே மனசோ கேட்குது இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் செக் பண்ணலாம். நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே 304 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம 304 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேனா இந்த கேட்டோட பிரைஸ் எவ்வளோ? சரி, இந்த கேட்டோட பிரைஸ் நமக்கு கொடுக்குறது ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்துச்சு 1250, 1100 இந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ரேட் கம்மியாக கொடுக்குறது. மெயின் கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 750 ஸ்டார்டிங் ஆகுது. 750 லாஸ்ட் ஹையஸ்ட் போனால் 1000 rupeesல உங்களுக்கு கேட்டு என்ன டிசைன் சொன்னால் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை வீடியோ மேலே ஓடும். இதில் வந்து நீங்கள் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அமிச்சிங்கன்னா நம்ம இந்த ரேட்டில் கொடுக்கலாம். இந்த கேட்டு பண்ணி முடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு சார்? கஸ்டமர் வந்து இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. 3 நாளில் நான் கேட் செஞ்சு வச்சிட்டேன். பட் கஸ்டமர் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. வேணாம் சார், கொஞ்சம் ஒர்க் ஓடிட்டு இருக்கேன். நான் தான் ஒரு 10 days கழிச்சு தான் ஃபிட்டிங் பண்ணோம். பட் கேட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 3 days தான் ஆயிடுச்சு. கேட் எல்லாம் கீழே இறங்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா சார்? கேட் எல்லாம் கீழே இறங்காம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து காங்கிரீட் இந்த பில்லர் போடுற போது நம்ம உள்ள வந்து ஒரு ராடு உள்ள ஃபிக்ஸட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ராட் ஃபிக்ஸட் பண்ணிட்டனால இது கீழே இறங்காது. இதுதான் வந்து நீங்க காங்கிரீட் போடுற டைம் ஒவ்வொரு இது மட்டும் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரீட்ல உள்ள ஒரு ராடு போட்டுக்கோங்க. ஸோ ராடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். எப்பவுமே கீழே வராது. இன்னைக்கு எப்படி போடுறோம் நாளைக்கு வரைக்கும் ஃபியூச்சர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து இது லேட்டர் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாருங்க, இதுலயே 2-3 கலர்ஸ் குவாலிட்டி வித்தியாசமா இருக்கு. இதோட பிரைஸ் நான் உங்களுக்கு போன்லேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏன்னா பேர் இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தமிழ் லெட்டர் இருந்தால் வேற ரேட் வரும், இங்கிலீஷ் லெட்டர் இருந்தால் வேற ரேட் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல லெட்டர் வந்தால் வேற ரேட் வரும். ஸோ இதுல வந்து ஸ்டீல் கலர் இருக்கு, ப்ரௌன் கலர் இருக்கு, கோல்டு கலர் இருக்கு, ரோஸ் கோல்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மி ரேட்ல நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டோட பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 750 1000 வரைக்கும் நம்ம கிட்ட மெயின் கேட் ஸ்டார்டிங் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ரெயிலிங்ஸில் வந்து நம்ம பண்ணுறது 600 ருபீஸ். இதை வந்து இப்போதைக்கு ஐ கேச்சர் சேனல்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சிங்கன்னா 500க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு 1% கூட சேஞ்சஸ் இருக்காது. இதை வந்து நீங்கள் கம்பெனியில் வந்து பார்க்கலாம், இல்லை கெமிக்கல் வச்சு கூட பார்க்கலாம், வேறு ஆள் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. இல்லை உங்களுக்கு யாருமே ஆளே இல்லை செக் பண்ணுறதுன்னு நம்ம கெமிக்கல் எடுத்துன்னு கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வந்து பால்கனி வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 304 ஜிந்தால் டஃபன் கிளாஸ் ஸ்டார்டிங் வந்து 950லேருந்து வரும் அண்ட் 1100 ருபீஸ் வரைக்கும் லாஸ்ட்டாக ரேட் வரும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் பால்கனி போடலாம். ஓகேண்ணா, ஃபுல் எஸ்எஸ் ஸ்டீல்லே போடணும்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்? 500 ருபீஸ் பர் ரன்னிங் ஃபிட் ஸ்டார்டிங். கிளாஸில் போடுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் வித் வந்து மேலே ஸ்டீல் பார்டர் மட்டும் 1000 ருபீஸ் ஒரு ரன்னிங் ஃபிட் வரும். இதே வந்து டிசைனில் பார்த்தீங்கன்னா 1100 வரும். இந்த பண்ணிருக்க மாதிரி பால்கனி நீங்கள் பண்ணுறது எதிர்பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸில் இந்த மாதிரி பால்கனி பண்ணி கொடுத்துடலாம். கலரில் பண்ணணும்னா எவ்வளோ ஆகும்? கலர் கிளாஸ் பண்ணுறது வந்து பால்கனியில் வச்சா கலர் ஃபேட் ஆகிடும், இந்த அளவுக்கு லுக்கு வராது. பண்ணுறது இருந்தால் பண்ணி கொடுத்துலாம் 1500 ருபீஸ் வரும் ஒரு அடிக்கு கலர் டிசைன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் பிளான் டஃபன் கிளாஸ் இது வந்து 1000 ருபீஸ் ஒரு ரன்னிங் ஃபிட் வரும். இதுலேயே வந்து ப்ரௌன் கலர் கோல்டு கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வருது இல்லை. இந்த வுட் டாப் இந்த மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு வந்து 1250 தான். கலர் என்ன கலர் கூட எடுத்துலாம். ப்ரௌன் கலர் வுட் டாப் இல்லை கோல்டு கலர் ரோஸ் கோல்டு இந்த மாதிரி எடுத்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுல எல்லாம் 2200 2200 இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரே குவாலிட்டி சேம் குவாலிட்டி, ஏதோ குவாலிட்டி சேஞ்சே இருக்காது. நீங்கள் வந்து இவர்கிட்ட போய் குவாலிட்டி பார்க்கலாம், நம்மகிட்ட வந்துட்டு குவாலிட்டி பார்க்கலாம். ஒரு 1500 ருபீஸ் பர் ரன்னிங் ஃபிட் படிக்கட்டில் ப்ரௌன் கலர் கோல்டு கலர் என்ன கலர் சொன்னீங்க கூட பண்ணி கொடுத்துலாம். இதே வந்து ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ் பர் ரன்னிங் ஃபிட் டஃபன் கிளாஸ் 304 படிக்கட்டில் 9 இன்ச் வரும். பால்கனியில் வந்து 6 இன்ச் பிரேக்கெட் வரும். இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் அண்ட் பெஸ்ட் ரேட். குவாலிட்டி யார் வச்சு கூட செக் பண்ணலாம். நான் டிஸ்டர்ப் உங்களுக்கு பண்ண மாட்டேன். எதுக்கு ஆள் வந்தாங்க எதுக்கு செக் பண்ணுறாங்க, இது என்னோட வந்து பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. இதில் வந்து நான் பார்கிங் பண்ண மாட்டேன். பெஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸ்டீல் கிளாஸ் வித் 1300 ருபீஸ், ப்ரௌன் கலர் கோல்டு கலர் ரோஸ் கோல்டு பிளாக் கலர் வுட் டாப் 1500 ருபீஸ் பர் ரன்னிங் ஃபிட் 9 இன்ச் பிரேக்கெட். என்ன கலர் கேட்டிங்கன்னா வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம இது கேட் பார்க்குறது வந்து பேக் சைடு. இந்த பேக் சைடு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும். இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60/40 நம்ம ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கோம். எவ்வளோ பெருசு. எம்எஸ்ல இந்த மாதிரி ஃப்ரேம் போடுவாங்க. ஸோ எஸ்எஸ்ல ரொம்ப ஆள் கம்மியாக தான் ரேராக தான் போடுவாங்க. இதை கஸ்டமருக்கு தெரிஞ்சால் இந்த ஃப்ரேம் கஸ்டமர் சொன்னதாக போடுவாங்க. ஸோ இது கூட 1 இன்ச் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து கேட் பேக் சைடு இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் ரேலிங்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வுட் பில்லரு. நம்ம வந்து இது டிக் வுட் பிராண்டட் வுட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கேரண்டி வரும். இது வுட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எப்படி செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த வுட் பில்லரு வேற மாதிரி இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ பில்லர் கீழே பேஸ் கப் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பில்லருக்கு மட்டும் தான் இந்த பேஸ் கப் வருது. வேற கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல வருது பில்லர்ல பேஸ் கப் வராது. செகண்ட் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்க வுட் பால். செகண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்க வந்து டஃபன் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ருபீஸ் 300 ருபீஸ் வருது. இது வந்து பெஸ்ட் ரேட்டு. இதில் வந்து ஃபுல் கிளாஸ் போட்டு நான் உங்களுக்கு ரேட் இருக்குன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரேட் தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த வீடியோ எடுக்கிறது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு டிசைன் காட்டுறதுக்கோஸ்கரம் இந்த வீடியோ நம்ம படிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம கிருஷ்ணா ஸ்டீல் ஒர்க் பண்ணுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 70 ரன்னிங் ஃபிட் இருக்கு. எத்தனை ஃப்ளோருக்கு நான் போட்டிருக்கீங்க? இது வந்து 3 மாடிக்கு இருக்கு, 70 அடி. இந்த கிளாஸ்லாம் சேஃப்டியாக இருக்குமா? இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ். உங்களுக்கு ஒஞ்சிச்சு கூட யாருக்கும் அடிப்படாது. இது வந்து ஒரு மண் மாதிரி கீழே கொட்டிடும். வந்து ஒரு கேஸ் மாதிரி சொல்கிறேன், நைட்ரோஜன் கேஸ் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி கொட்டிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அடியெல்லாம் படையப்படாது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ சீக்கிரமாக இந்த கிளாஸே ஒடியாது. இந்த கிளாஸ் வந்து ஃபுல் சேஃப்டி கிளாஸ். இது கொஞ்சம் கூட பாருங்க சேக் இருக்காது. இந்த கிளாஸ் சேக் இருக்காது, ரேலிங் சேக் இருக்காது. பார்க்குறது லுக் வைஸ் கிளாஸ் ரேலிங் வீட்டுள்ள போட்டிங்கன்னா நம்ம வீட்டோட ஒரு லுக்கு வேற மாதிரி போயிடும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி போட்டிருக்கோம். ஸோ வாங்க நம்ம பால்கனி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பால்கனியில் ஒரு சீல் இருக்கு, ஜிந்தால் 304. இது கூட நம்ம கெமிக்கல் வச்சு செக் பண்ணலாம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பிரேக்கெட்ல எல்லாம் உங்களுக்கு 304 சீல் வரும். நான் பண்ணுற ஃபிட்டிங்கு உங்களுக்கு இங்கே 304 சீல் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பிராண்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது S3 டஃபன் கிளாஸ், சைன் கோபினோட கம்பெனி இது. இப்போ வந்து இந்த பால்கனி உங்களுக்கு நான் கீழே ரேட் சொன்னேன். அப்புறம் கூட நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். இது வந்து நார்மல் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 1100 ருபீஸ் பர் ரன்னிங் ஃபிட் வரும். இதுலேயே வந்து பிளான் ஃபுல் கிளாஸ்னு 1000 ருபீஸ்க்கே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலிங்ஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கம்பெனி வெளியில் இருக்கிற சாம்பிள் தான் ரேட் நம்ம சொல்ல போகிறோம். எப்போவுமே நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரிக்கு தான் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்னென்ன உங்களுக்கு வந்திருக்க பொங்கலுக்கே ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துடலாம்.
அப்புறம் செகண்ட் வந்து எப்படி ஸ்டீல் 304 202 இந்த மாதிரி நம்ம கெமிக்கல்ல இருந்து கண்டுபிடிக்கிறது நம்ம கிட்ட சாம்பிள் இருக்கு. நம்ம பண்றது எல்லாரோட ஒரு சீப்பான ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம தான் ஹோல்சேல் மெட்டீரியல் சப்ளை பண்றோம். நம்ம கிட்ட ஆல் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் SS ஸ்டீல்ல வரும் படிக்கட்டு டிசைன்ஸ், கிளாஸ் மாடல்ஸ், கிளாஸ் இதெல்லாம் ஃபுல் கிளாஸ் மாடல்ஸ் இருக்கு. நான் பண்றது வந்து எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு பண்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம ரேலிங் பண்றது வந்து 500 ரூபா ஒரு அடிக்கு பண்ணிட்டு இருக்கோம். 304 ஜிந்தால் மெட்டீரியல் வரும். சைட்ல வந்து 3 லைன் வரும். நான் சொல்ற ரேட்டுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. நான் கொடுக்குற மெட்டீரியலை யாரும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்குற குவாலிட்டி நான் யாருமே கொடுக்க முடியாது. நீங்க வந்து குவாலிட்டி மெட்டீரியல் பார்க்கணும்னு நம்ம கம்பெனி ஒரு வாட்டி ரிசீவ் பண்ணுங்க, நீங்க பாருங்க. இது வந்து நார்மல் டிசைன் இருக்கு. நான் வந்து 500 சொல்லுது இந்த மாடல் தான். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது 650 ருபீஸ் 4 லைன் வித் ஸ்கொயர் மாடல்ஸ். இது வந்து இன்னொன்று ரவுண்ட்ல வந்து இந்த பில்லர் வேற மாதிரி இருக்கும். பட் இது 600 ருபீஸ் வித் பால் வரும். இது நார்மல் டிசைன் தான் 800 ருபீஸ் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பைப் பெருசு இருக்கு. சேம் ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் வித் இருக்கு. இது 600 ருபீஸ் தான். இதுல வந்து போஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து உங்களுக்கு 650 ருபீஸ் வரும். 4 பைப் வரும். உள்ள வந்து 4 பால் வரும். ஸோ நம்ம கொடுக்குறது எல்லா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தால் 304 திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்லியிருக்க ரேட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு ஜிந்தால் 304 நல்லா ஒரு பக்கமான குவாலிட்டி வரும். நம்ம ஹோல்சேலா மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட மெட்டீரியல் நிறைய இருக்கு. நீங்க வந்து பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கடையில் நம்ம ஃபுல்லாவே மெட்டீரியல் வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ஏன் கம்மியா ரேட் கொடுக்குறோம்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லா மெட்டீரியல் டைரக்டா தான் எடுக்கிறேன். ஸோ இதனால தான் நான் கம்மியான ரேட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து ஸ்டீல்ல ஒரிஜினல் சீல் எப்படி வரும், டூப்ளிகேட் சீல் இது எப்படி வரும்னு சீல் பத்தி நான் சொல்ல போறேன். அண்ட் மெட்டீரியல் கெமிக்கல் வச்சு உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தால் 304 இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் மெட்டீரியல் உங்களுக்கு சேம் சீல் தான் வரும். இதுல ஏதோ சேஞ்சஸ் வராது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதோ செக் பண்ணோன்னு நம்ம கிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு. இதை வந்து நம்ம செக் பண்ணியே காட்டலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 202 மெட்டீரியல். இது கிரேட் ஜிடின்னு வரும். இதுலயும் வந்து டூப்ளிகேட் மெட்டீரியல் நிறைய பேர் வந்து வர்றாரு. ஸோ இதுல வந்து இங்க ஜிடில 304 தான் சீல் அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ நான் இன்னைக்கு 202ல 304ல எப்படி கண்டுபிடிக்கலான்னு நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து கிரீன் கலர் தான் இருக்கும். ஸோ இதுலயே எழுதிருக்கும். இது வந்து 202. இது நான் வைக்கிறேன். இதோ பாருங்க. இப்போ இதுல வந்து கலர் மாறிடும். சார் நீங்க பாத்தீங்களா எப்படி கலர் மாறிச்சிங்களா? இது வந்து ரெட் ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே கிரீனா இருக்கு. இது எதனால ஆகுது சார்? இது வந்து 202 மெட்டீரியல் இருக்கும். இது 304 மெட்டீரியல் இருக்கும். நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 304 மெட்டீரியல் தான் திரும்ப பிடிக்காம இருக்கும். ஏன்னா நமக்கு இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கனால தான் நம்ம 304 மட்டும் தான் மெட்டீரியல் யூஸ் பண்ணதா நல்லா இருக்கும். இது எப்படி ஒரிஜினல் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? இதுதான் சார். இப்போ நான் கெமிக்கல் ஊற்றி காட்டினால உங்களுக்கு இது 304ன்னு அப்படியே கிரீனா இருக்கும். 202ன்னு இது ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கெமிக்கல்ல எழுதிட்டு வரோம். இது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ இந்த கெமிக்கல் இருக்கு. ஸோ SS ஸ்டீல் கிரேட் செக் பண்றது தான். இப்போ 304 இந்த கிரீன் வரும், 202 இந்த ரெட் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. இங்க வந்து ஃபுல்லா கிரீனா இருக்கு. இந்த மாதிரி வேணும் கூட கஸ்டமருக்கு நான் ஒரு பீஸ் வாங்கி கொடுத்துறேன். எப்படி வேணும் செக் பண்ணலாம். இல்ல நம்ம கடையில இருந்து பண்ண ஒர்க்கு யார் வச்சு கூட செக் பண்ணலாம். வெளியில இருந்து ஸ்டீல் ஆள் கூப்பிட்டு வந்தா கூட செக் பண்ணலாம். நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கஸ்டமருக்கு எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்க எதுக்கு வெளியால இருந்து ஆள் கூப்பிட்டு செக் பண்ணிருக்கீங்கன்னு. இந்த ஒர்க்கு எங்க வரைக்கும் நான் பண்ணி தரீங்க? இந்த ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடுல ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அண்ட் பெரிய வரைக்கும் தான் சேலம், கரூர், வெள்ளூர் எல்லா இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துலாம். வந்து ஒரு 100 அடி 200 அடி இருக்கணும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ரேட்டு கொடுத்துடலாம். பட் வண்டி ரெண்ட் மட்டும் தான் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம சென்னை ரேட்டே கொடுத்துடலாம். இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் வந்து நிறைய வந்து ரேட்டு இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் நிறைய கம்மியான ரேட்டுக்கு வந்து நான் பொருள் ரேட் எதிர வந்திருக்கேன். அண்ட் நம்ம ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம்னால தான் இந்த எல்லாமே கம்மியா ரேட் இருக்கு. நான் ஹை கேச்சர் சேனல்ல மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி உங்களுக்கு ஃபெஸ்டிவல் பொங்கலுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஒர்க் கொடுத்தா கூட சரி, கொடுக்கல கூட சரி, ஒரு வாட்டி வந்து மெட்டீரியல் பாருங்க. அண்ட் தம்பிக்கு ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வாட்டி கோட்டேஷன் வாங்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு கொடுங்க, இல்லைன்னு விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்குறது ஒன்றும் பைசா செலவு ஆகாது. இதெல்லாம் ஒன்றும் காஸ்ட் வைஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஒரு வாட்டி கோட்டேஷன் வந்து பாருங்க. நீங்க வந்து ஒர்க்கு கொடுக்கல கூட நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் தரேன். அண்ட் ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து நான் கோட்டேஷன் தரேன். இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னு அப்படியே விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எங்க செட் ஆகுது இங்க பண்ணலாம். கம்பெனி வைஸ், வாரண்டி வைஸ் அண்ட் பிராண்ட் வைஸ் நான் இதுல வந்து எதுவும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டேன். நீங்க வந்து ஒரு வாட்டி கம்பெனி விசிட் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து புரோக்கர்ஸ் மாதிரி இல்ல. நம்ம சொந்தமாவே ஸ்டீல் கம்பெனி தான் வச்சிருக்கோம். சொந்தமா தான் ஸ்டீல் நம்ம ஒர்க்கே பண்றோம். நிறைய ஒரு 13 இயர்ஸ்ல இருந்து நமக்கு இதுதான் ஒர்க் இருக்கு. நம்ம வந்து இது வேற பிசினஸ், இது ஒரு சைடு பிசினஸ் இந்த மாதிரி கிடையாது. நமக்கு ஆன் பிசினஸ் ஸ்டீல் பிசினஸ் தான். உங்களுக்கு எங்க பிடிக்குது எங்க பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல. உங்களுக்கு வந்து குவாலிட்டி பாருங்க அண்ட் மெட்டீரியல்ஸ் பாருங்க. நான் வச்சிருக்க மெட்டீரியல் ஒரு 6-7 டன் வச்சிருக்கேன். நீங்க வந்து மெட்டீரியல் பாத்துக்கலாம். நம்ம கிட்ட எல்லாமே கையோட கிடைக்கும். எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது, எங்க இருந்து போயிட்டு வர்றது இந்த மாதிரி
மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க வந்து கம்பெனிக்கு வந்தீங்கன்னா ஒரு கேட் செய்யணும். ஒரு கேட்டோட அமௌண்ட் வந்து 60,000 50,000 rupees. இதுல வந்து வரும் நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். மிச்சம் நான் வந்து கேட் செஞ்சுட்டு எத்தனை வந்தா டைம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும். நீங்க 50% 80% கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு 10,000 5,000 கொடுத்தீங்கன்னா கேட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்கு அப்புறம் தான் நீங்க காசு கொடுத்தா கூட போதும். ஏன் இதுல நீங்க மாட்டாதீங்க. நான் 10,000 கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா டெலிவரி கொடுக்க முடியும் எவ்வளவு ஃபாஸ்டா நான் டெலிவரி கொடுப்பேன். இந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா ஸ்டீல். வணக்கம். வாங்க.